ஜெய் சாயிராம். சாதிப்பதற்கான வாய்ப்பு எல்லோருக்குமே இங்கு வழங்கப்பட்டுதான் இருக்கிறது. நாம் நம் நம் தவறுகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து சாதிப்பதற்கான வழி என்ன என்பதை முயற்சி செய்தாலே போதும், நமக்கான சாதனை நிச்சயமாக நம்மிடமே இருக்கும். நிரந்தரமாக வெற்றி நம்வசம் வந்து சேரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அதிசக்தி வாய்ந்த இந்த வியாழன் நாளில் இன்ப அதிர்ச்சி கொண்ட திருப்பங்கள் நிறைந்த தொடக்கமாகவே உனக்கு இந்த நாள் அமையப் போகிறது. ஆம் என் குழந்தா, மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. இன்ப அதிர்ச்சி கொண்ட திருப்பங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்வில் நடைபெறுவதை கண்குளிர பார்க்க போகிறாய். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்கான பாதைகளை உனக்காக உருவாக்கு. உனக்கான பாதைகள் எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டே இருக்காது. ஆம் என் குழந்தா, வாழ்வில் அனைத்தையும் கற்றுக்கொள்ள பழகிக்கொள். எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போல எப்பொழுதும் நடித்து கொண்டே இருந்தால் வாழ்வு முழுக்க முட்டாளாகவே இருந்துவிட்டு போய்விட வேண்டியதுதான். எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வதை விட தெரிந்து கொண்டு சொல்வது மிக மிக சிறப்பு. ஆம் என் குழந்தா, வெற்றியாளராகவே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கேற்ற எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடு செய்தாலே போதும், வெற்றியாளராக எப்பொழுதுமே இருக்கலாம் மிக சுலபமாக. நீ இன்று ஏழையாக இருக்கலாம், எதுவுமே முடியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் செல்வங்களையும் குவித்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே முன்பு ஒரு காலத்தில் உன்னை போன்றே ஏழைகளாக இருந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள். அந்த உண்மையை தெரிந்து கொள். உனக்கான உண்மையான மகிழ்ச்சி எது, சந்தோஷம் எது என்பதை தேடி கண்டுபிடி. அந்த மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டே இரு. உனக்கு உண்மையான மகிழ்ச்சி எதுவோ அதை தேடி ஓடிக்கொண்டே இரு. மற்றவர்களுக்காக உன்னை நீயே சோகத்திற்கு புதைத்து விடாதே. உனக்கான மகிழ்ச்சி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு தனியாக வாழ்கிறேன் என்று எப்பொழுதுமே கவலையே படாதே என் பிள்ளையே, கவலையே படாதே. தனியாக வாழ்ந்தாலும் கூட தன்மானத்தோடு வாழ்கிறாய்தானே என்று பெருமைப்பட்டுக்கொள் என் பிள்ளையே. எப்பொழுதும் யாரையும் விமர்சிக்காதே. எதையுமே வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே நிற்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்தோடு செய்ய பழகு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன். நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்தோடு செய். வருங்காலமே உன்னை வரவேற்கும். எதிரில் நிற்பவர்களெல்லாம் எதிரியும் அல்ல என் பிரியமே. தோளில் கை போட்டு கொண்டு உன்னோடு நடப்பவர்களெல்லாம் உனக்கான உறவும் இல்லை. இதை உணர்ந்து கொள்பவர்களுக்கு வாழ்வில் எப்பொழுதும் கவலைகள் என்பது வரவே வராது என் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படியாப்பட்டவர்கள் என்பதை தீர்க்கமாக ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அந்த பழக்கத்திற்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடு. அதற்கு நீ வைக்கின்ற முற்றுப்புள்ளிதான் உன்னுடைய வாழ்வுக்கான தொடக்க புள்ளி என்பதையும் தெரிந்து கொண்டு தீர்க்கமாக செயல்படு. எப்பொழுதுமே யோசித்து கொண்டே இருக்காதே. யோசித்து கொண்டே இருப்பதை விட அந்த வேலையை செய்துவிட்டு போகலாமே. செய்வதற்கு முன்பாக 1000 தடவை சிந்தனை செய். ஆனால் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்காதே. உடனே செய்துவிடு. வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். உழைக்காமல் யார் வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் யாராலுமே வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
சரியான வழியில் சம்பாதிக்காத செல்வம் வாழ்வில் நிச்சயமாக சரிவையே உண்டாக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில இடங்களில் சில இடத்தில் எல்லாம் கிடைக்கிறதே என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று தைரியமாக எழுந்து நிற்பது மிக மிக நல்லது. அதுவே தன்மானத்தை மிக அதிகமாக காக்கும் என் பிள்ளையே. ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி என்பது எப்பொழுதுமே இருக்காது. எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்தால் சாதிக்க வேண்டிய அனைத்தையுமே சுலபமாக சாதித்து காட்டலாம். எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலும் எதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதிலும் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. எது ரகசியமாக இருக்கப்பட வேண்டுமோ அது ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். தோல்வி மட்டுமே அதிகமாக வருகிறதே, வெற்றி மிக மிக குறைவாக வருகிறதே என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே என் பிரியமே. ஒரு செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கும் ஒரு சில மலருக்கே மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தா, ஒரு சில மலருக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம். உன்னுடைய உணர்வுகள் எதிர்மறையாக செயல்படும் பொழுது நீ எல்லாவற்றையும் நேர்மறையாக மாற்றிக்கொண்டாலே போதும். எல்லாமே உனக்கு நேர்மறையாகவே நடக்கும், நிகழும். வெற்றியாளர்கள் எல்லாம் சுயமாக முன்னேறியவர்கள்தான். உற்சாகப்படுத்துபவர்கள் என்று யாருக்காகவும் காத்து கொண்டே இருக்காதே. சுயமாக முன்னேறு. வெற்றி எப்பொழுதுமே நிரந்தரமாக உன்வசம் இருந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புத மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை சூழலும் நெருங்கிவிட்டது. இந்த மங்களகரமான அதிசக்தி வாய்ந்த நாளில் இன்ப அதிர்ச்சி கொண்ட திருப்பங்கள் நிறைந்த தொடக்கமாகவே இன்றைய நாள் உனக்கு அமையப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கேட்டது கேட்டபடியே கிடைக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் எதற்காக பயப்படுகிறாய்? பயப்படாதே, தைரியமாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். உனக்கு என்று எழுதப்படாதது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரவே சேராது. அது யாருக்கு செல்ல வேண்டுமோ அது நிச்சயமாக அவர்களிடம் கொண்டு சேர்ப்பேன். உன் சாயி தேவா, உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? அப்பா மீது முழு நம்பிக்கை வைத்துவிடு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என்னதான் குழப்பம் உன் மனதில் இருந்தாலும் கூட உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருந்தால் போதும். எந்த குழப்பமும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எதை செய்தாலும் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் வெற்றி தோல்வி என்று அனைத்தையும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். கடந்துதான் செல்ல வேண்டும். அதைதான் இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கிறாய். நல்லதற்கும் கெட்டத்திற்கும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டு நீ மீண்டு வருவதுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடையும் பயணமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விதி சரிதானதே. நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ உன் விதியோடு போராடி மீண்டு வருவாய். எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து மீண்டு வருவாய். வெற்றியை தழுவுவாய் என்று எனக்கு தெரியும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தவற விட்டு விடுவேனா என்ன? நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னப்பா உன்னோடு தானே இருக்கிறேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன்னப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய அன்பு, பாசம், பக்தி, நம்பிக்கை,
பொறுமை அனைத்துமே எவ்வளவு உன்னதமானது, உயர்வானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் குழந்தையே. நான் அறிந்துதான் உனக்காகவே திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன், செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை பாதியிலேயே நான் விட்டுவிட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பதுதான் உன் அப்பாவின் மிகப்பெரிய பொறுப்பு. சிறிது காலம்தான் நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு நான் கொடுப்பேன். நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும். உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்குமே கலங்காதே, நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ வேண்டியது அனைத்தையுமே உன் கையில் நான் கொண்டு கொடுப்பேன். கொடுப்பதற்கு நான் இருக்கையில் ஏன் நீ வீணாக கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். தேடி வரும் அதிர்ஷ்டமே உன்னை தேடி வரும். தொலைத்து விடாதே. எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நான் உன்னை 8 திசையிலிருந்தும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போவரை ஓயவே மாட்டேன். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. இனி நீ பயப்பட ஒன்றுமே இல்லை, தேவையும் இல்லை. ஆச்சரியமே உனக்காகவே காத்திருக்கிறது. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். கண்டிப்பாக நிகழும். எக்காரணம் கொண்டும் அதை நிராகரித்து விடாதே என் குழந்தையே. உன்னை பிடித்த ஆபத்தெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் கண் இமை போல் நான் உன்னை காப்பேன். இனி எந்த துன்பமும் உன்னை அண்ட விடமாட்டேன். அண்டவும் நான் விட்டு விடமாட்டேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி நீ பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல விதமாக நல்ல நல்ல மாற்றத்தோடு ஏற்றமிகு வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். நான் உன்னை சிறப்பாக அனைத்தையும் கொடுத்து மங்களகரமாக வாழ வைப்பேன். நான் உனக்காக என்றென்றும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு உனக்கு நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். எதை நினைத்தோ நீ வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமே போதும். நீ உன் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீருவாய். மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன். காத்து வழி நடத்துவேன்.
எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். வீணாக மனதில் பதட்டத்தை உள்கொள்ளாதே. இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும். அது மட்டுமல்லாமல் ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது என்பதை நான் முன்னையே சொல்லிவிட்டேன். நீதான் ஏனோ ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறாய் உன் மனம் படும் பாட்டில். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என்று எப்பொழுதும் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டே இரு. என் குழந்தைகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எப்பொழுதும் நிழலாகவே நான் உன் அருகிலேயே பயணித்து கொண்டே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் உற்றார் உறவினராகவும் அனைத்துமாக நின்று உன்னை காக்க உன் சாயி இருக்கையில் உனக்கெதுக்கு மனக்கவலை? உன்னுடைய இந்த கஷ்டங்கள் நிரந்தரமல்ல குழந்தையே. மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்விலும் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். என்னை நம்புகிறாயல்லவா? பின் அமைதியாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்கான மாற்றம் உன்னை தேடி வரும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான குழந்தைக்கு ஏற்படுத்துவேன், ஏற்படுத்தியே தீருவேன். எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதத்தம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான்
ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். சாயப்பா அதை சேர்த்து வைப்பார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் முதலில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்கள். இதுதான் உலக நியதியும் கூட. அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பெண்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எல்லா ஒரு இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான்.
தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்க பலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின்படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். சாதகமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். நான் உன்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டுவிட்டு பாதியிலேயே வந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உனக்கு எல்லாமே காலதாமதம் ஆகிறதே என்று வருந்துகிறாயா? உன் கர்ம வினைகளை தான் நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் காலதாமதமாகிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. உனக்கும் நல்ல காலமும் நல்ல நேரமும் கூடி வரும். உனக்குத்தான் உன் அப்பா உன் அருகிலேயே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என் பிரியமான செல்லமே, நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கஷ்டப்படுவது எனக்கு ஒன்றும் புதிதல்ல, எனக்கு ஒன்றும் கஷ்டமும் அல்ல. ஆனால் நீ மனவேதனையோடு என்னிடம் வந்து கண்ணீரை சிந்தும் பொழுது அதுதான் மீண்டும் எனக்கு வலிக்கிறது குழந்தையே. உன் கஷ்டங்களை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் பிள்ளையே. உன் கர்மாவோடு நான் மன்றாடுவதை விட என்னுடைய குழந்தை, நான் தேடி பிடித்த பொக்கிஷம் அழுவதுதான் எனக்கு மிகவும் மத வேதனையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை என்னால் சொல்லக்கூட முடியவில்லை. மனம் சுக்கு நூறாய் வெடித்து சிதறுகிறது உன்னுடைய கண்ணீரை பார்த்து. சந்தோஷமாக நீ இரு.
அப்பா, நான் இருக்கிறேன். நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்திலா வீணாக கவலையோடு உட்கார்ந்திருக்கிறாய்? எழுந்து வா, நம்பிக்கையோடு எழு. முகத்தை அலம்பிவிட்டு நிம்மதியாக உட்கார். உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய் உன் வாழ்க்கையை பார்த்து? மகிழ்ச்சியான தருணத்தையும் மகிழ்ச்சியான செய்தியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் துன்பத்திற்கு இடமே இருக்காது.